தி பீப்புள்ஸ் டெஸ்க் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். நான் ஆர்ஜே முன்னா. டிஆர்எஸ் டெய்லி ரிவ்யூ ஷோவோட சீசன் 2ங்க. போன வருஷம் வெற்றிகரமாக உங்களோட ஆதரவோட முடித்தோம். இந்த வருஷமும் இன்னி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மேட்சோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேப்பாக்கில் சென்னை வர்சஸ் பெங்களூர், ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் குறிப்பாக சொல்லணும்னா ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான சென்னை டீமு உள்ளே வந்தோடனே டாஸ் ஜெயிச்சோடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம தோனி அப்படின்னா ஈஸியாக டாஸ் ஜெயிச்சிருவார்ல. இப்போ கேக்வாட் டாஸ் தோத்துட்டார் அப்படின்னோடனே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், இதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். சரி, அப்படியே முதல்ல நம்ம பேட்டிங் சைட்லேருந்து போவோம். ஃபாஃப் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆரம்பத்தில் அவங்களோட ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபாஃபாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஃபாஃப் வந்து ஒவ்வொரு பாலும் பொறுமையாக விளையாண்டு பவுண்டரியில் அடிச்சிட்டு இருந்தார். விராட் கோலி ஒரு மாதிரி சிங்கிளாக ஆடி கொடுத்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு டைமில் என்னென்னா 3.2 ஓவரில் 32, 4.2 42, இது மாதிரி 10 ரன் ரேட்டில் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த 40s திடீர்னு ஃபாஃப் ஆடினா ஒரு ஷாட்டு, அது ஒரு தவறான ஷாட்டுங்கனால அவுட் ஆகிட்டார். ஃபாஃப் வெளியே போனதுக்கு அப்புறம் தாங்க பெரிய மாற்றமே. அதாவது பெங்களூர் டீம் இன்னும் மாறல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஃபாஃப் வெளியே போனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேக்ஸ்வெல் டக்காய் வெளியே போனாருங்க. அதுக்கப்புறம் படிதார், அவரும் டக்கு. 2 பேட்ஸ்மேன் பேக் டு பேக் டக் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெஷருங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அது வரைக்கும் சிங்கிள் ஆடிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சமாக ஆடிட்டு இருக்கிற டைமில் ஒரு 20s அவர் அவுட்டே வெளியே போயிட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து நிஜமாலுமே அனுஜ் ராவத் அண்ட் டிகே அவங்க 2 பேர்த்தையுமே பாராட்டியே ஆகணும். பொதுவாக வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கடைசியாக அந்த 2 ஓவரில் பயங்கரமாக விளையாடுவார் அப்படிலாம் பேசுவோம். தினேஷ் கார்த்திக் இன்றைக்கி ரொம்பவே நல்லா விளையாண்டாருங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் தான் இந்த 173 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஸ்கோர் வர்றதுக்கு முக்கியமான காரணம். தேஷ்பாண்டே அவரோட கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார். பொதுவாகவே வந்து சிஎஸ்கே டீம்லாம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுவாங்கன்னு தெரியும். ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ராஸோடு தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட 24 ரன்னுக்கு மேலேங்க, அதுவும் 18வது ஓவர் நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது வரைக்கும் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான், ஐயோ நான் பவுலிங்கு சீரியஸாகவே வந்து அவர் எடுத்ததுங்கிறது ஒரு பெஸ்ட் பிக். இன்றைக்கி வந்து முக்கியமான காரணம் நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாருங்க. ஆடவே முடியலைங்க அவர் ஓவரை. கடைசி ஓவரில் மட்டும்தான் ஒரு 15 ரன் என்னமோ போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபாஃப் வந்து ஒரே பவுண்டரி தான் அடிச்சார். அதுக்கப்புறம் யாருனாலையும் தொடவே முடியல. என்ன வேரியேஷனுங்கிறீங்க, ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி போட்டாருங்க. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 4 விக்கெட்டுங்க, 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. 29 ரன். அந்த 29 ரன்னில் கடைசியாக கொடுத்தது தான் 15 ரன். அதுக்கு முன்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி வச்சிருந்தாரு 3 ஓவரில். ஸோ அதுக்கு முன்னால் தேஷ்பாண்டே போட்டு அடின்னு அடிச்சு ஒரு 24 ரன் போனதுக்கப்புறம் யார் வந்தாலும் அடிப்பாங்களே, அந்தளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 பேர்த்தையும், ராவத்தையும் சரி டிகேவையும் சரி. அதனால முஸ்தபிசூர் ரஹ்மான் போட்ட கடைசி ஓவரில் ஒரு 15 ரன் போச்சு 19வது ஓவரில். ஸோ 173 அப்படிங்கிறது ரொம்ப டீசெண்டான ஒரு டார்கெட். அது வந்து சென்னை கிரவுண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸே தவிர 173ங்கிறது நல்ல டார்கெட் தான். 180 போயிருக்கலாம். லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா 180 போயிருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தீபக் சாகர் போட்ட பால்லாம் வந்து நிறைய தவறுகள் இருந்துச்சுங்க. அது வந்து டிகே வந்து எப்படியாவது போய் இந்த அக்ராஸ்லாம் ஆடலாம்லாம் ட்ரை பண்ண போய் 2-3 பால் மிஸ் ஆகி அப்புறம் ஒரு மாதிரி டீசெண்டாக 173 முடித்தாங்க. 174 அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஸோ இது வந்து 50-50 மேட்சாக தான் சொல்லுவோம் ஜென்ரலாக. 180னா பெங்களூரா அப்படின்னு நினச்சிருப்போம். பட் 173ங்கிறது 50-50 மேட்ச் அப்படின்னு உள்ள வரும்போது ஆரம்பம் சென்னை டீமுக்கு பிரமாதமாக இருந்துச்சு. எந்த குறையுமே கிடையாது. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது கேப்டனாக உள்ள வந்து நீங்கள் இத்தனை சீசனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னால் தோனி தான் கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீசனில் ஒரு 3 மேட்ச் ஜடேஜாக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது மேட்ச் ஜெயிக்கல, ஜடேஜாவோட இண்டிவிஜுவல் கேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் ருத்ராஜ் கேக்வாட் டாஸ் தோற்றுருக்காருல 173. அது எப்படின்னா நல்லா ஆரம்பித்த மேட்சை லாஸ்ட் ஒரு மாதிரி சொதப்பலாம் முடிச்சாங்க. ஸோ இப்போ பெங்களூர் கையில் மேட்ச் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கே தோணிருக்கும். ஆரம்பத்தில் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 173 போனால் நான் ஐயோ டஃப் ஆயிரம் போல் இருக்கேன் அப்படின்னு யோசிச்ச ஒரு டைமில் தானே வந்தோம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் மேலே ஒரு பயங்கர ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு பால் அவர் ஆடின ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு புல் ஷாட் ஆடுறதுங்கிறது எந்த பேட்ஸ்மேனுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாலே அது மாதிரி மிடில் பேட்டில் படிச்சுன்னா சூப்பர் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு 4ல் தான் ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் ருத்ராஜ், அப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரா ஜெம்ங்க 2 பேர்த்தோட ஓப்பனிங். அதாவது டெவான் கான்வேயும் சரி ருத்ராஜும் சரி என்ன பண்ணினாங்களோ அதை இந்த டீம் 2 யங்ஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷப்படலாம். ரச்சின் ரவீந்திரா வந்து லெக் சைடு செம ஸ்ட்ராங்காக இருக்கார். பேட்டில் போட்டாலே பலார்னு அது என்னமோ தெரியலிங்க. இவன் இந்த யஷ்தயாலாக இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், அவர் பாடி லைன்லேயே போடுறாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்ததுன்னா இப்போ ருத்ராஜுக்கும் அதான் நடந்துச்சு. ருத்ராஜுங்கிற நம்ம சிவம் துபேக்கும் அதான் நடந்துச்சுங்க. பாடி லைனில் போட்டால் தான் ஆடுவாங்கன்னு தெரியும், பாடி லைன்லேயே ட்ரை பண்ணுறாரு. அதுவும் சிராஜ் வந்து நிறைய தவறு பண்ணுறாருங்க.
பாடி லைன்லேயே போடுறது, லெக் சைடே போடுறது. அதனாலேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லெக் சைடில் ஒரு 80 ரன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் முடிக்கும்போது 100 ரன்னுங்க. 10 ஓவருக்கு 100 ரன் அடிக்கிறாங்க சிஎஸ்கே. அதாவது இந்த 173 வரும்போது எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான பிபி மேட்சாக தான் இருக்க போகுது. இது வந்து எப்படி இருந்தாலும் 50-50 ஆக்க போகிறாங்க அப்படி தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா ரஹானே உள்ள வரும்போது அவருக்கு சரியாக மாட்டல. அது ஒரு மாதிரி சிங்கிளாக ஆகிட்டு இருந்தார், சரியாக மாட்டல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே அப்பீல் பண்ணாங்க டிஆர்எஸ். அது இன்சைட் பேட்டில் அப்படிங்கிறனால அதை கேட்கல. பட் அப்போ ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கோ, பதட்டமாயிரும் அப்படிலாம் யோசிக்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல் ரஹானே ரொம்ப சிறப்பாக விளையாண்டாரு. இந்த பக்கம் ருத்ராஜ் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாரு. அப்படியே ஆடி கொண்டாந்து 10 ஓவருக்கு 100 ரன் செட் பண்ணாங்க. 10 ரன் ரேட்டை குறைக்கவே இல்லையே. மிச்சலும் அதுக்கப்புறம் ஜடேஜாவும் வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் குறைஞ்சிது. இடையில வந்து ஒரு 2-3 ஓவர் ஷாட்ஸ்லாம் சரியாக மாட்டவே இல்லை. எல்லாம் அப்படியே லோக்கல் சிக்ஸ் வாங்கல அந்த மாதிரி மேலே மேலே போயிட்டு வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குரூஷலாக இருக்குமோ நினைக்கும் போது மீண்டும் சிஎஸ்கே மேட்சை கையில் எடுத்தாங்க. அதன் விளைவாக 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெளியே ஒரு 6 பால் இருந்துச்சு. ப்ரெஷரே இல்லாமல் சுத்தமாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இதில் தூபே நாட் அவுட்டு, அந்த பக்கம் ஜடேஜா நாட் அவுட்டு. ஸோ ஒரு பாசிட்டிவான வின்னுன்னு சொல்லாங்க. நாட் அவுட்டில் 2 பேர் ரொம்ப முக்கியமான 2 பிளேயர்ஸ், ஜடேஜாவும் சரி துபேவும் சரி. இப்படி ஒரு மேட்சை முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு கூடுதல் பலம். ஸோ ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணி முதல் மேட்ச்சில் 2 பாயிண்ட்டை மட்டும் ஜெயிக்காமல், எந்த ப்ரெஷரும் இல்லாமல், எந்த தவறும் இல்லாமல், தேஷ்பாண்டே போட்ட அந்த ஓவர் மட்டும்தான் தவறே தவிர மற்றபடி ஃபீல்டிங்லாம் பிரமாதம். எப்போவுமே நம்ம நிறைய கேட்ச் மிஸ் பண்ணுவோம்ல, அந்த பிரச்சனை இல்லை. ரஹானே போட்டாச்சு. ஸோ அதுவும் பாராட்டணும். பெரிய தவறுகள் கிடையாது, கேட்ச் மிஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, தேஷ்பாண்டே மட்டும் பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே பண்ணுறவர் தான், அதை நம்ம தலை பார்த்துப்பாரு. ஸோ அதனால் இந்த சீசனை ஆரம்பிக்கும் போது வெற்றி கணக்கோட எந்த தவறும் இல்லாமல், அதனால் சிஎஸ்கேக்கு 2 பாயிண்ட் வந்திருக்கு. ஆர்சிபியும் நல்லா தான் விளையாண்டாங்க. வழக்கம் போல் அவங்க அந்த பேக் டு பேக் மேட்ச் விக்கெட்டையும் படிதார் விக்கெட்டையும் விடாமல் இருந்திருந்தால் அது 180+ ஆயிருக்கும். 180+ ஆயிருந்தால் இன்னும் கொஞ்சம் குரூஷலாக இருந்திருக்கலாம். மேபி மொத்தம் நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோங்கிறது சந்தோஷம் தான். ஸோ டிஆர்எஸோட ஷோ முடிஞ்சு அடுத்ததாக சென்னை எப்போ விளையாடுறாங்களோ அப்போ டிஆர்எஸில் வந்து மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் விளையாடுற பேசுவோம். அது வரைக்கும் பாய் சொல்கிறது முன்னா பாய்.